வாங்க வணக்கங்க. இன்றைக்கி இது வேறு ஒன்று. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஃபியை பற்றி. காஃபி வரலாறுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து எபிசோட் 1 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ காஃபி பெரியிலேருந்து பெரியும் செடியுமாக தான் நம்ம ஆளுங்க மக்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் காஃபியை பானமாக பருகிற காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டில் தான் அது ஆரம்பிச்சிது. ஆனால் எத்தியோப்பியாவில் சில வல்லுநர்கள் சொல்கிறது என்னென்னா 6வது நூற்றாண்டுலேயே வந்து காஃபியை வந்து பானமாக பருக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. கஃபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர் ஒரு ஆடுங்களை வந்து நார்மலாக எப்பவும் போல் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இந்த செடியை வந்து ஆடுங்க சாப்பிட்ருக்கு. இந்த செடியை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆடுங்கள் அந்த மந்தையில் ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்த மாதிரி பூஸ்டப் ஆகிட்டு குதிக்கிறதும் ஓடுறதும் இருந்திருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒன்றும் புரியல அவருக்கு. அப்புறம் அந்த செடியை எடுத்து அவரும் சாப்பிட்டு பார்த்துருக்காரு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பெரி வகை. அதை வந்து சாப்பிட்டவொன்னே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நல்லா இவ்வளோ சூப்பராக இருக்குது, இது காட்டில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற துறவிகள் மாங்க் அவங்க கிட்ட போயிட்டு இந்த பழத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஆடுங்க வந்து ஸ்டெராய்டு போட்ட மாதிரி வந்து நரம்பெல்லாம் புடச்சிட்டு வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு. என்னடா மக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கஃபா கிட்டேருந்து வாங்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சுடுதண்ணியில் போட்டு டீ மாதிரி தான் வந்து அதை குடிச்சிருக்காங்க. அதை வெறும் அந்த பழத்தை சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை டீ மாதிரி குடிச்சிருக்காங்க. அது எதுக்காக யூஸ் ஆகிருக்குன்னா வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க நைட் ப்ரேயர்ஸில் அவங்கள வந்து தூங்க விடாமல் கொஞ்சம் அவங்க ஒரு பூஸ்டப்பாக இருக்கட்டும், டயர்டாகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தாங்க காஃபி உருவான கதை. ஆனால் 1500 அதாவது 15ஆம் நூற்றாண்டு வரை எத்தியோப்பியாவில் காஃபி கல்டிவேட் பண்ணுற ஒரு செடி வகையாகவே இல்லை. அது ஒரு காட்டு செடியாகவே தான் இருந்தது. மக்கள் அங்கேருந்து தான் அதை அறுவடை செஞ்சு அதை வந்து பானமாக பருகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1600 தான் எத்தியோப்பியாவில் காஃபி அப்படின்ற ஒரு செடியை அவங்க வந்து கல்டிவேட்டே பண்ண ஆரம்பித்தாங்க. நாட்டு நட்டு அதை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே, நல்லா போச்சு. அப்புறம் எத்தியோப்பியா பக்கத்தில் இருக்கிற யெமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டில் தான் வந்து அதை ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ யெமனுக்கு வந்து அது நல்ல ஒரு 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 போக்குவரத்துமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமி வைஸாக வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது போக பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க்யூ. அவங்க ஏற்றுமதியை செய்ய ஆரம்பித்தாங்க உலகம் முழுவதும். அப்போ தான் எத்தியோப்பியாவுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் எத்தியோப்பியாவில் என்ன ஆச்சுன்னா 1800 வந்து கல்டிவேஷன் வந்து ஒரு மேஜர் பூம் ஆச்சு. இதுதான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு 1800 தான் வந்து எத்தியோப்பியாவில் ஒரு பெரும் வளர்ச்சி ஆரம்பிச்சிது. காஃபினா எத்தியோப்பியா தான். அப்புறம் அதுவும் இல்லாமல் எத்தியோப்பியா காஃபியில் வெறும் காஃபி பீன் அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு காஃபி பீன் மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் த ரேர் உலகத்தில் ஒரு அரிய வகை காஃபி பீன்ஸ், ஒரு ரொம்ப டேஸ்டான காஃபி பீன்ஸு வந்து எத்தியோப்பியா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிது. உற்பத்தி மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏற்றுமதின்னு சொல்லிட்டு அவங்க உலகம் முழுவதும் காஃபினாவே எத்தியோப்பியா தான் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களுக்கு வந்து தெரிய வந்தது. ஐரோப்பியா கண்டம், ஆசியா கண்டம்லாம் வந்து அது வந்து காஃபியை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க தான். ஆனால் எத்தியோப்பியா தான் வந்து ஒரு மதர் ஆஃப் த காஃபி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, சித்தாப்பாவோ பெரியப்பாவோ. ஆனால் அதுதான் வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருந்திருக்கு. ஸ்டில் நவ் எத்தியோப்பியா காஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் நான் இன்னும் அதை டேஸ்ட் பண்ணது இல்லை எத்தியோப்பியன் காஃபியை. பட் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எத்தியோப்பியாவுக்கு போனாங்கன்னா அந்த காஃபியை நான் வாங்கிட்டு வர சொல்லி நான் அதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்படி தான் காஃபி உருவான ஒரு கதை. வர காலகட்டத்தில் நான் அதிகமாக வந்து வருஷத்தை சொன்னேன்னா உங்களால் வந்து மண்டையில் ஏற்றிக்க முடியாது. ஸோ ஐரோப்பியா கண்டத்துக்கு முன்னாடி எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் தாங்க வந்து காஃபி வந்து பிறந்த கதை. அது ஒரு காட்டு செடி, அது வீட்டு மரம் இல்லை, தானாக வளர்ந்த காட்டு மரம். என்னடி வாய்ஸ் இது? எத்தியோப்பியாவிலேருந்து ஆரம்பித்த கதை தாங்க. இப்படி அந்த காலத்தில் வந்து 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுலாம் காஃபியை வந்து அறுவடை செஞ்சு அதை வந்து வறுத்து அதை எப்படி வந்து அதை அரைச்சிருப்பாங்க, அதை எப்படி குடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஆனால் சில காலகட்டத்தில் மக்கள் வந்து அதை உரலில் போட்டு அரைக்கிறதும் பாறையில் போட்டு இடித்து அதை வந்து தூளாக்கி அந்த அளவு ஃபைன் கிரெயினாக ஆக்க முடியாது. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு ஹேண்ட் கிரைண்டரை
நம்ம கையிலேயே அரைக்கிற ஒரு எந்திரத்தை நம்ம செஞ்சு அதை வந்து நம்ம காஃபியை நம்ம பருகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணது தான் இந்த மாதிரி ஒரு காஃபி கிரைண்டருங்க. ஸோ இது மேலே இருக்கிறது ஏன்னா இது சுத்த மாட்டேங்குதுன்னு நினைக்காதீங்க, இது உடஞ்சிருச்சு. ஆனால் இதுதான், இது மேலே இதை போட்டு அரைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டோர் இருக்கும். அந்த மாதிரி டோரில் அது உள்ள காஃபி கொட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு கீழே அது மொத்த அந்த காஃபி தூள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ராயரில் வரும். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து தண்ணியில் போட்டு அவங்க குடிப்பாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் ஹிஸ்ட்ரியை பற்றி அப்படின்னு. ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப பேருக்கு வந்து தெரிஞ்சால் போதும் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. எத்தியோப்பியா தான் வந்து ஒரு தாய் நாடாக இருக்குது இந்த காஃபிக்கு. பட் நான் இன்னும் டீட்டெயிலாக போனேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும், இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காஃபி மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்டாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ரொபஸ்டாவாக நான் போகாமல் அரபிக்காவாக முடிச்சுக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆளுக்கு ஒரு காப்பி சாப்பிட்ற இடத்துல இந்த இடத்துல